ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. என்ன சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்காக ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ கோர்ஸ் நம்ம சேனல்லேருந்து தரப்போகிறோம். இது கம்மிங் ஃப்ரைடேலேருந்து தொடர்ந்து டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களை மாதிரியே இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நிறைய குரூப்புக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 10 கொஷின் 20 கொஷின் ரீசனிங்காக போகாமல் டாபிக் வைஸாக நம்ம கொண்டு போக போகிறோம். ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் இருக்கோ, இதுக்கு முன்னாடி கேட்டது, இப்போ எஸ்எஸ்சியில் கேட்டுக்கிட்டு இருக்குது, ரயில்வேயில் இதுக்கு முன்னாடி கேட்டது, இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த சீரீஸை முடித்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டு கொடுத்துறது என்னோடய டியூட்டி, என்னோடய வேலை. அதை நான் எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் பார்க்கலாம், அவங்க யாருக்காக இந்த வீடியோ மெயினானு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு வெறும் பேசிக் கான்செப்ட்ஸாக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம இன்னும் தனியாக அதுக்கெலாம் நம்ம வீடியோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சால் தான் அந்த ஷார்ட்கட்டே புரியும். நேரடியாக நம்ம ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா நம்ம கான்செப்ட்ஸ் படித்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஷார்ட்கட் வேலை செய்யலைனாலும் கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு கணக்கோ ஒரு ரீசனிங்கோ போட முடியும். ரீசனிங்கில் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மேக்ஸில் எப்படி கான்செப்ட்ஸ் முக்கியமோ அதே மாதிரி ரீசனிங்கில் ரொம்ப கான்செப்ட்ஸ் முக்கியம். ஸோ இது ஷார்ட்கட் சீரீஸாக இருக்காது. உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன, அது கான்செப்ட் என்ன, அது என்ன சொல்ல வருது, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், இதுதான் அந்த சீரீஸோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா பிகினர்ஸ்க்காக மட்டுமே இந்த சீரீஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகினர்ஸ் மட்டும் தான் பார்க்கணுமான்னு கேட்டால் இல்லை, ரிவிஷன் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு கான்செப்ட்ஸே உங்களுக்கு மொத்தமாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் 1.5x ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரிவிஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பாருங்கள். நம்ம நடத்துகிற வீடியோஸ்லாம் பார்த்து எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். ஸோ நான் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனாலஜியை பொறுத்தளவுக்கு ஒரு 3 டைப் இருக்கும் அனாலஜிலேயே. வேர்ட் அனாலஜி, லெட்டர் அனாலஜி, நம்பர் அனாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னென்ன டைப் இருக்குது எல்லாமே. பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப் பற்றியுமே நம்ம ஒவ்வொரு டைப்பாக ஒன்று வீடியோவாக பண்ண போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் அப்படி தான் 2-3 டைப் இருக்குது. அதில் என்னென்ன டைப் இருக்கோ அதை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அடுத்து கோடிங், டிகோடிங், நம்பர் சீரீஸ், ஆல்பபெட்டிக் ரீசனிங், லெட்டர் சீரீஸ், நம்பர் சீரீஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அப்புறம் டைஸ்னால் பகடை. அதுவும் ஒரு ஈஸியான, அது ஒரு டைப். 2-3 டைப் இருக்குது. ஒரு சில டைப் ஈஸியாக இருக்கும், ஒரு சில டைப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் டேக்கிங் கொஸ்டினாக இருக்கும். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பெட் ரிலேஷன்ஸ்லேயும் அதே மாதிரி தான் நிறைய டாபிக் இருக்குது. ABCD வச்சுருக்கு. அப்புறம் பாயிண்ட்ஸ் 2 வேர்ட்ஸ்னு சொல்லி ஒரு சில டாபிக் இருக்குது. இந்த மாதிரி அதுலேயும் நிறைய டாபிக் இருக்குது. ஒரு சில டாபிக் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், ஒரு சில டாபிக் டைம் டேக்கிங்காக தான் இருக்கும். அதையும் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் டைரக்ஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லவே வேண்டாம். நமக்கு டைம் எடுக்கிறதுலே ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஏன்னா கொஸ்டினே ஒரு 5-6 லைன் இருக்கும். CGL கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 லைன் 4 லைன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம அந்த கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். சிலாகிசம் ஒரு ஈஸியான டாபிக். ஆனால் அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து தான். கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சிலாகிசம்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நம்ம அதை பற்றியும் ஃபுல்லாக பார்த்துடலாம். அப்புறம் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜஸ், எம்பர்ட் ஃபிகர்ஸ், பேப்பர் கட்டிங், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதில் வந்து ஈஸியாக ஒரு 2 மார்க் 1 மார்க் எடுக்கிறதுல இந்த 3 கொஸ்டின்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஏன்னா மிரர் இமேஜஸும் சரி, எம்பர்ட் ஃபிகர்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டாபிக்ஸ் தான். நம்ம இதையும் பார்க்கலாம். அடுத்து கம்ப்ளீஷன் ஃபிகர்ஸ், காலண்டர், இதுவும் ஒரு முக்கியமான டாபிக்ஸ். ஆனால் பெரும்பாலும் SSCயில் வந்து காலண்டர் இப்போலாம் கேட்குறதில்ல. நம்ம அதையும் பார்த்துருவோம். மேபி வேறு எக்ஸாமில் கூட கேட்கலாம். நம்ம RRBயில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் CGL மெயின்ஸில் கேட்கலாம். ஸோ நம்ம காலண்டர் கொஸ்டின்ஸும் பார்ப்போம். அப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இதில் நான் இப்போ சொல்ல போகிற எல்லா டாப்பிக்குமே
இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லேயும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில கொஸ்டின்ஸ், அதாவது நம்ம சிஜிஎல் மெயின்ஸில் அப்புறம் ஒரு சில இடத்துல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஆனால் இப்போ மெயினாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மினிமம் 2 கொஸ்டினாச்சும் வந்துடுது. இந்த இப்போ சிஜிஎல் லாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க சிஜிஎல்லே மினிமம் 2 கொஸ்டின் இந்த புது டாபிக்ஸ்லேருந்து வருது. ஸோ நம்ம அதையும் நம்ம என்னென்ன இதுன்னு பார்த்துடலாம். இன்புட் அவுட்புட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆர்பியில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க என்டிபிசி எக்ஸாமில். ஸோ இது ஒரு ஈஸியான டாபிக் தான் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அசெஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், டேட்டா சஃபிஷியன்சி, இந்த 6 டாப்பிக்குமே கிட்டத்தட்ட ஒன்று தான். கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறதுலையும் நம்ம மைண்ட் அந்த டயத்தில் என்ன வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து தான். இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். இந்த 6 டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு இதில் கான்செப்ட்ஸ்னு எதுவுமே இல்லை. நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஒரே ஒரு கான்செப்ட்ஸ் தான். ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம ஆன்சரை வந்து பாசிட்டிவாக கொடுக்கணும். 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் எது பாசிட்டிவாக இருக்கோ 2 பாசிட்டிவ் கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப அந்த 2ல் எது ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் தருது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது தான் அந்த கொஸ்டின்ஸ். இதே நம்ம டாபிக் நம்ம எப்படி என்ன பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லி தந்துடுறேன். அப்புறம் பசில்ஸ், இன்இக்வாலிட்டிங்கிறது ஆர்ஆர்பியில் என்டிபிசியில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் தான். மாடுலர் அரித்மெட்டிக் இது வந்து இப்போ நியூவாக சிஜிஎல்லில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிஜிஎல்லில் நம்ம செலெக்ஷன் போஸ்ட்லேயும் கேட்டாங்க, ஸ்டெனோ எக்ஸாம்லேயும் கேட்டாங்க, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாம்லேயும் கேட்டாங்க. அப்புறம் அட்ரஸ் மேட்சிங்கை பொறுத்தளவுக்கு முன்னாடி வந்து கேட்டது தான். பட் ஆனால் அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல் வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரீசனிங் டாபிக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இவ்வளோ தான். இதில் நம்ம சொல்லியிருக்க எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அது எல்லா டைப்ஸும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எப்படியும் எல்லா டாப்பிக்குமே ஒரு 2-3 டைப் இருக்கும். நம்ம அந்த ஒவ்வொரு டைப்பையும் பார்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரீசனிங் சீரீஸை முடித்து எல்லாருக்குமே அவைலபிளாக அந்த வீடியோவை பார்க்குற மாதிரி பண்ணிடுறேன். இந்த ஏம் அகாடமி தமிழ் சேனலோட ஒரே நோக்கம் இலவசமாக எல்லாருக்குமே எப்படி சொல்கிறதுனா, ஹிந்தி சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்செப்ட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லித்தராங்க. அவங்க கோர்ஸும் நடத்துகிறாங்க. அது போக யூடியூப்லேயுமே லைவாக நிறையா சேனல்ஸில் சொல்லித்தராங்க. அந்த மாதிரி தமிழ் சேனல் வந்து கான்செப்ட்ஸ் படி டைப் படி சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப ரேர். ஸோ நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். மேக்ஸுக்குமே ஒரு சில சின்ன சேனல்ஸ்லாம் இருக்காது, யாருக்குமே தெரியாது. நான் ஒருவேளை வீடியோஸ் போடலைன்னா கண்டிப்பாக நான் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அவங்களோட சேனல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் வீடியோ போட்டாலுமே நான் உங்களுக்கு வந்து நான் வேர் டு ஸ்டடின்னு ஒரு வீடியோ போட்டு நான் அவங்க சேனல்ஸ்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். சின்ன சேனல்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ரயில்வேக்காக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சிக்காக இருந்தாலும் சரி, 2க்குமே இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் யாருமே எடுக்கலை நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். ஒரு சில சேனல் எடுத்திருக்காங்கன்னா எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஃப்ரீயாக, அதாவது நான் சொல்லும்போது ஃப்ரீயாக கவர் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஸோ நான் அதுக்காக தான் பண்ணுறேன். மெயினாக இங்கிலீஷும் அதே மாதிரி தான். 120 கிராமர் ரூல்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஒரு சேனலில் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். அந்த சேனலை நான் ஃபாலோவும் பண்ணேன். உங்களுக்கு அந்த 120 கிராமர் ரூல்ஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கிலீஷ் பண்ணலாம், ரீசனிங் பண்ணிடலாம். மேக்ஸுக்கு நான் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஒரு சேனலை சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம சேனலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் என்ன சேனலும் பார்க்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ, உங்களுக்கு எது புரியுதோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஒரு டாபிக் இங்கேயும் ஒரு டாபிக் அங்கேயுங்கிற மாதிரி மட்டும் பார்க்காதீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஒரு 3 விதமாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கை வந்து 3 விதமாக நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, ரேஷியோ படி பண்ணலாம், பர்சன்டேஜ் வச்சு பண்ணலாம், அப்புறம் நம்ம ஃபார்முலா வச்சே பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நடத்துகிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்செப்ட் பற்றி கவலையே கிடையாது. ஃபார்முலா என்ன இருக்கோ ஃபார்முலாவை அப்படியே போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஃபார்முலா தான் அங்கே. அதே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற சில யூடியூப் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஒரு இடத்துல கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதான் ஃபார்முலான்னு என்ட்ரியில் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து அதுக்கடுத்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபார்முலா நடத்த மாட்டாங்க, அவங்க ஃபார்முலா வச்சு நடத்துவாங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே வந்து ஒரு சேனலில் ரேஷியோ படி பார்த்துட்டு இன்னொரு சேனலில் பெர்சன்டேஜ் படி நடத்துவாங்க. நீங்கள் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன்,
ஒரே சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு. மேக்ஸுக்கு ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சேனல் ஃபுல்லாக மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ரீசனிங்க்கு ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ரீசனிங் அந்த ஃபுல்லாக ஒரு சேனல் பாருங்கள். ஒரு சில டாபிக் புரியல அப்படின்னா நீங்கள் அந்த டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. அவங்க அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷனோ அது பண்ணுவாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாருமே ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சேனலில் பார்க்காதீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வேணால் ஒவ்வொரு சேனலில் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே எல்லாத்துலையும் எக்ஸ்பெக்டாக இருக்க மாட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நான் எக்ஸ்பெக்டாக கேட்டால் கிடையாது. ஏதோ என்னால் மார்க் எடுக்கிற அளவுக்கு நான் மேக்ஸ் பண்ணுவேன். இங்கிலீஷ்லேயும் ரீசனிங்லேயும் மேக்ஸை விட கொஞ்சம் பெட்டரான இது நம்மகிட்ட இருக்குது. அதனால் அதை நம்ம கொண்டு போகிறோம். மேக்ஸுக்கு என்னை விட பெட்டராக இருக்கவங்களும் இருக்காங்க, அவங்களும் நடத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரீசனிங் வராமல் இருக்கலாம், அதனால் அவங்க ரீசனிங் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த சேனல் ஃபாலோ பண்ணாலும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். மேக்ஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேங்கிறத நான் சொல்கிறேன். எஸ்எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல கண்டென்ட்கள் வரக்கூடிய வந்துக்கிட்டே இருக்கும். ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ், டிஃபென்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே வாங்க, நம்ம சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் அந்த சேனல். மெயினாக சொல்லணும்னா 10th 12th முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த அந்த லெவல் ஜாப்புக்கு போகணுன்னு நினைப்பாங்கல்ல. இப்போ சிஹெச்எஸ்எல்ல அந்த கிளர்க்கு ஜாப்புக்காக இருக்கலாம், இல்லை நம்ம 10th ஜிடியாக இருக்கலாம், 12th ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கலாம். இந்த லெவல் எக்ஸாம்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறது நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. அதில் நிறைய குறைகள் இருக்கலாம், கொஞ்சம் நிறைகளும் இருக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோலேயே நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதை நீங்கள் சொல்லலாம். இன்னும் இல்லை உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் நீங்கள் கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் வந்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியதான் இந்த ஏஎம் அகாடமி சேனல். இந்த ஏஎம் அகாடமி சேனல் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம கம்யூனிட்டியை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக்குவோம். நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.